கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. டிடிவி தினகரன் இந்திய கூட்டணிக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய பலம் அண்ணன் எடப்பாடியா இருக்கு. எங்கெல்லாம் வாக்கு சதவீதம் டெல்டா தென் மண்டலத்திலாம் குறையுது, குறைஞ்ச வாக்கு சதவீதத்தை ஒரு சரி பாதி, அதாவது 50% சரி பண்ணலாம். அதிமுக பேர் இயக்கத்தை மீட்க போகிறோம்னு சொல்லி தானே அமமுகவே ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போ வந்து பங்காளி சண்டை, அன்றைக்கி எதுக்கு பகையாளி சண்டை போட்டு இன்றைக்கி எதுக்கு பங்காளி சண்டை சரியாயிடும்னு சொல்கிறீங்க. உன்னை நம்பி அந்த தொண்டனுடைய நிலைப்பாடை யோசிச்சியா? அமமுகவோட வேட்பாளராக கேட்குறது கேள்வி, 1000 விளக்கு வேட்பாளராக. இப்போ ஏதோ அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் வருவதாக தானே எல்லாரும் தப்பு கணக்கு போடுறாங்க. இது வந்து டிடிவி மிரட்டப்பட்டாரா மிரளப்பட்டாரான்றது என்ன? இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் நீங்கள் வைத்தியலிங்கம் அவர்களும் திமுக இணைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூடிய விரைவில் இணைய போறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அவர் வந்து டெல்லியே இல்லை என்டிஏ கூட்டணி நிலைப்பாடை எடுத்துனால தான் வைத்தியலிங்கம் அதிரடியாக இவரை பழி வாங்கணும்னு அங்கே போய் சேர்ந்துருக்காரு. யாரை பழி வாங்கணும்னு ஓபிஎஸ். சரி, நான் அண்ணன் வைத்தியலிங்கத்திட்ட பேசும்போது அண்ணன் வைத்தியலிங்கம் இந்த வார்த்தை தான் சொன்னார், தாவேக்காவுக்கு போகலான்னு பண்டுட்டியார்கிட்ட பேசு, நானும் பண்டுட்டியார் இவங்களாம் பேசி முடிவு தான் எடுக்கும்போது என்ன பிரச்சனை, செங்கோட்டையன் லைனில் வந்து ஆனால் நானே இங்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இல்லை, நம்மளே ஓரம் கட்டுறாங்க, தயவுசெய்து வராதிங்கன்னு தடுத்தது செங்கோட்டையான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க சார். திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு மனதோடு நான் வரவேற்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி அண்ணனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இறங்கி வரதை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இறங்கி வந்திருந்தாருன்னா, என்னை பொதுச் செயலாளராக நம்ம ஏற்றுக்கிறவங்க, என்ன என்டிஏ தலைமையில் ஏற்றுக்கிறவங்க யார் வேணாலும் இந்த இயக்கத்துக்கு வரலாம். அது சின்னமாக இருந்தாலும் சரி, பெரியமாக இருந்தாலும் சரி, அது டிடிவி சாராக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அதை வைத்தியலிங்கம் வந்துடான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேர் ஜேசிடி பிரபாகர்லேருந்து எவ்வளோ பேர் நம்மளுக்கு சரிவை சந்திச்சிருக்க வேண்டியதில்லை. வைத்தியலிங்கம்லாம் அன்றைக்கி திமுக போயிருக்கப்பட்டாரு, மனோஜ் பாண்டியெல்லாம் நம்ம விட்டுருக்க வேண்டியது இல்லையே. ஒரு சிறந்த சட்டம் அதை அவரெல்லாம் நம்ம இழந்திருக்க வேண்டாமே. கேசிபி இப்போ கூட காலம் கட்டு போகல, திரும்ப நீ டிடிவியை வர வைக்கிறன்ற மாதிரி அன்றைக்கி டெல்லியிலே அந்த பேட்டி சொல்லியிருக்கணும். அவர் யார்? ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், சின்னம்மா எல்லாரும் வந்து கூடி வெற்றி பெறுவோம். அவர்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப பதவிகள் வழங்கப்படும். ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அடிமட்ட தொண்டை, கட்சி தொண்டை, எண்ணப்பாடி தொண்டை எல்லாமே பிரிஞ்சு தொண்டை எல்லாரும் வரும். நம்மளுக்கு ஒற்றை குறிக்கோள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும். இதுதான். இதுக்கு எந்த வித தியாகத்தையும் செய்யறதுக்கு நான் தயார்னு சொல்லியிருந்தாங்கன்னா, பிரிஞ்சு சொல்கிற அத்தினி தொண்டனும் தலைவர்களை இழுத்துட்டு வந்துருப்பான். கண்கட்டப்புறம் அண்ணன் எடப்பாடியார் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு வெற்றியை தீர்மானிக்க போகுதுன்றது அவர் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவராவது வரத்துக்கு முயற்சி பண்ணுறாருன்னு. அதனால தான் இப்போ ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காரு. அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர் பதவியாவது அவர் பிடிக்கணும்னு பார்க்குறாரு. அதையும் விஜய் தட்டி சென்றாருன்னா கஷ்டம் தானே இருக்குது. திமுக கூட்டணி இன்று வரை இன்டாக்டடாக இருக்குது. இன்னும் கட்சி பலம் தேமுதிகலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு உறுதியாச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போட்டி தான். அது ஏவா வேலையோ கேஎன் நேரையோ யாருன்னா 2 தெலுங்காரங்க இருக்காங்க, இதில் கூப்பிட்டு போய் கவனிச்சிட்டு வாங்கினா 2 பேரும் பார்த்துட்டு வந்துடுவாங்க வச்சுங்களேன். சரி கேட்டுருவாங்க. அந்த அம்மா 200 கோடி கேட்குது, இவங்க 100 கோடி தரேன்னுவாங்க. நடுப்புற ஏதோ 150 பொட்டி கட்சி. அது பேரே தேமுதிக ஒரு பொட்டி கட்சின்னு தான் பேர். திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சில டிமாண்டுகள்லாம் வச்சுருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை இத்தனை தொகுதி ஒரு விஷயம், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய பலம் அண்ணன் எடப்பாடியாருக்கு. எங்கெல்லாம் வாக்கு சதவீதம் டெல்டா தென் மண்டலத்திலாம் குறையுது, குறைஞ்ச வாக்கு சதவீதத்தை ஒரு சரி பாதி, அதாவது 50% சரி பண்ணலாம். ஏன்னா ஒட்டுமொத்த முக்குலத்தூர் வாக்கையும் ஒரு புறக்கணிச்சிருக்காங்க. அந்த சமுதாயமே எடப்பாடி மேலே கொதிப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ ஒரு ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்தா மாதிரி டிடிவி சார் உள்ளே சேர்ந்துருக்குது, வரவேற்கத்தக்கது தான். 1000 இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இல்லை, அது அண்டர் கிரவுண்டில் 1000 விஷயம் நடக்குதுங்க. பொது வழியில் ஒரே ஒரு விஷயம், மறப்போம் மன்னிப்போம், இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நாளையும் நல்லையம் செய்து விடல். டிடிவி அண்ணா சொல்லிட்டாரு. யார் இன்னா செய்தார்? அப்போனா இந்த இவரை நம்பி வந்து 18 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எது இன்னா
எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியில் ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 18 பேர் உன்னை நம்பி வந்தானே, இந்த இன்னா சைதாவரத்தில் அவர் நாணயம் நல்லா செய்தவங்களாம் அன்றைக்கி ஏன் வந்தீங்க, அன்றைக்கி அவங்க அவங்களாம் 18 பேர் பதவி போச்சு. அப்போ நீங்கள் இந்த புத்தி வந்து அன்னைக்கே வந்திருக்குன்னு சொல்ல டிடிவி சாருக்கு அந்த புத்தி ஏன் அன்றைக்கி உதைக்கலன்னு தான் கேட்குறேன் நான். இப்போ ஏதோ அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் வருவதாக தானே எல்லாரும் தப்பு கணக்கு போடுறாங்க. இது வந்து டிடிவி மிரட்டப்பட்டாரா மிரளப்பட்டாரான்றது அடுத்த விஷயம் வருது. போன வாரம் கூட அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி கிடையாது, எடப்பாடி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவரோட ஒட்டோ உறவோ கிடையாது. எப்படி தானே நான் வெற்றி பெற்று அதை கட்சி ஜெயிக்க வைக்கணும், அது தேவையா? அதிமுக பேர் இயக்கத்தை மீட்க போகிறோன்னு சொல்லி தானே அமமுகவே ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போ வந்து பங்காளி சண்டை, அன்றைக்கி எதுக்கு பகையாளி சண்டை போட்டு இன்றைக்கி எதுக்கு பங்காளி சண்டை சரியாயிடும்னு சொல்கிறீங்க? உன்னை நம்பி அந்த தொண்டனுடைய நிலைப்பாட்டை யோசிச்சியா? நான் டிடிவி சாரை கேட்குறேன். நான் டிடிவி நம்பி இருக்கிற ஓட்டு இந்த முறை அதாவது விழுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரே விஷயம், அமமுகவோட வேட்பாளராக கேட்குறேன் அந்த கேள்வி. 1000 விளக்கு வேட்பாளர் நான். உன்னை நம்பி ஆளுங்கட்சி இருக்கிற எடப்பாடி விட்டுட்டு வெளியில் வந்தேன் நான். இப்போ எடப்பாடி நீ போய் ஈஸியாக சேர்ந்துங்க, தொண்டன் போய் ஜெல் ஆவானா? இது பெரிய கேள்வி. சுயநலத்துக்காக போன மாதிரி ஆகிப்போச்சு. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள அனுராதா அம்மா உன்னுடைய ஒய்ஃப் சொல்கிறதுக்கோசம் நீ இந்த முடிவை எடுத்துருக்குற. மத்திய அரசை பகத்தி கொள்ள வேண்டாம். அப்போ எது அன்றைக்கி சொன்னேன், வாழ்நாளில் என்ன ஜெயிலே போட்டவர் நான் 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் வந்து அரசியல் பண்ணுவேன், திமுக இது பிஜேபின்ற கூட்டணிக்கு பேச்சே இல்லை, எதுக்கு இந்த வீரவாசம்லாம் பேசி தெரிஞ்சுக்கிறேன்? மைக் டேசன் மாதிரி இப்போ ஜெயக்குமார் பேசுறத விட நீ எதுக்கு மோசமாக பேசுகிற? இப்போ நீங்கள் தான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. எல்லாரும் என்ன போல் அத்தனை பேரும் அவரை நம்பி வந்து அத்தனை பேரும். நீங்களாவது இப்போ மறுபடியும் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் போய் இது பண்ணலாமா, இல்லை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வைத்திலிங்கம் எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். திமுக நினைச்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களால் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அமமுக தொண்டனும், எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனும், இவரை டிடிவியால் பாதிக்கப்பட்டு டிடிவியால் இந்த கட்சியை விட்டு வந்த 18 சட்டமன்ற உறுப்பினர் கதி என்ன? யாருக்கோசம் வந்தான்? அவனை பற்றி யோசிச்சியா? காசு கொடுத்தா காசு கொடுக்கல, ஆனால் அவனை நம்பி ஆளுங்கட்சி எம்எல்ஏ 18 பேர் வரான்னா எதுக்கோசம் வந்தான்? 2017 அவ்வளோ இதை விட்டுட்டு எவ்வளோ பெரிய இன்றைக்கி நீ ஈஸியாக போய் கூடிங்கன்னா உன்னுடைய சொத்து கழிப்பு வழக்கு இருக்குது, உன்னுடைய ஃபெரா வழக்கு இருக்குது, உன்னுடைய ரெட்டையில பிரச்சனை வழக்கு இருக்குதுன்னு நீ ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிட்ட. தீர்மானத்தில் என்ன சொன்ன? செயற்குழு பொதுக்குழு தீர்மானத்துக்கு எதிராக நீ இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்த? பொதுக்குழு செயற்குழுவில் என்ன தீர்மானம் போட்டீங்க? அனைத்து இந்த நம்மளுடைய கூட்டணியை மந்திரி சபையில் நம்மளுக்கு இடம் கொடுக்குறவங்க கூட்டணின்னு சொன்னீங்களா? இப்போ அமமுக கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் தரேன்னு சொல்லிட்டாரா எடப்பாடி? பாஜக சொல்லியிருக்குமோ? பாஜக புதுவையில் அறிவிப்பு கொடுத்தாங்களா? அப்போது பொதுக்குழு செயற்குழு தீர்மானத்துக்கு எதிராக ஒரு தலைவர் செயல்பட்டுருக்காருன்னா ஒரு பொதுச் செயலாளர் எப்படி செயல்பட முடியும்? ஆமாம், அந்த கேள்வி குற்றம் சொல்லுறது தகுதி இல்லைங்கிறீங்க. இல்லை அவரு வந்து உனக்கு கூட்டணி அரசுன்னு அறிவிக்கல. நம்மளோட கூட்டணி வைக்கிறவங்க தான் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்குறவங்க தான் கூட்டணின்னு உனக்கு அதிகாரம் வழங்கப்படுறது. பொதுக்குழு செயற்குழு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க தலைவருக்கு? நம்மளோட யார் கூட்டணி சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் கூட்டணி. அப்படின்னா நீ யாரோட போனோம்? தாவேக்கா ஒன்றி தான் அறிவிச்சு கொடுத்துருக்கோம். ஒன்லி ஒன் கட்சி தான் அது தயார் பண்ணியிருக்கு. அங்கே பேருக்குன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ நீ தாவேக்காவுக்கு தான் மக்கள் உனக்கு ஏகபித்த பொதுக்குழு செயற்குழு ஆதரவு கொடுத்தான். அதிமுகவில் சேர்றதுக்கு உனக்கு அன்னையும் ஆதரவு கொடுக்கல. அப்படி நீ அதிமுகவில் சேரலாமா வேணாமான்னு நீ பொதுக்குழுவிலே கேட்டிருக்கணும். பொதுக்குழு செயற்குழு ஜெனரல் பாடி தான் சுப்ரீம் பாடி. ஜெனரல் பாடி ஜிபிலே நீ வச்சு கேட்டிருக்கணும். இதை ஏன் கேட்கல? ஏன் உங்களுக்கு இந்த நிலப்பாட்டில் இந்த 61 வயசில் இப்படி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் தெரியுது இதில்? டிடி சாரை கேட்குறேன். நீங்களே தள்ள தெளிவாக இல்லாமல் காணல் நீர் போயிருந்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி வர தொண்டை வந்து ஜெல் ஆவான்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னை வரைக்கும் எடப்பாடி எதிர்த்தீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தான் ஒரு உங்கள் பின்னாடி நிற்கிறான். நான் தப்பு சொல்லலை. என்டிஏ கூட்டணி நீங்கள் சேர்ந்தது அப்புறம் என்டிஏ கூட்டணி விட்டு ஏன் நீங்கள் விலகி வந்தீங்க? அதாவது தொண்டை ரொம்ப தூரம் உங்களுக்கு எதிராக பயணிச்சுட்டான் கீழே கிரவுண்ட் ரவுண்டில்.
இப்போ திரும்ப ரிவர்ஸில் ஒரு தொண்டனை ஓடியார் சொன்னோம், அடிமட்ட தொண்டை எப்படி ஓடியார்? யாருக்குமே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பரவாயில்ல பேசப்பட்டதுனால அந்த கேள்வி கேட்குறேன். ஒரு பெருசாக வந்து யாருக்கும் வந்து எதுவும் பண்ண மாட்டாரு, இல்லை அவங்க தலையில் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க, பயப்படுறாங்க. டிடி விதிரன் அவர்கள் கூட போய் நீ கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க, செலவு பண்ணுறதுக்கு நம்மளை இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் சொல்லலை, நான் கூட கேண்டிடேட் இருந்தேன். அதெல்லாம் செலவெல்லாம் பண்ணுவார், எல்லா உதவியும் பண்ணுவார், பணம்லாம் செலவழிச்சிருக்காரு. அதெல்லாம் பண விஷயத்தில் அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் யாரும் கிடையாது. அதெல்லாம் தப்பான இது. அவர் டைம் டு டைம் அவருடைய கொள்கையை மாற்றிக்கிறாரு. ஸ்ட்ராங்காக அவருடைய அதை நம்பி போகிற தொண்டனுடைய நிலைமை என்ன, அதை இப்போ தொண்டன் நம்மளை நம்பி நம்மளோட இதை ஃபாலோ பண்ணுற உண்மையாக உன்னை ஃபாலோ பண்ணுறனுடைய நிலைமை என்னன்றது யோசிக்க மாட்டுறாரு. நிச்சயமாக சார். இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் நீங்கள் சொல்கிற வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து திமுக இணைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூடிய விரைவில் இணைய போறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவுது. பன்னீர்செல்வம் இணைய மாட்டார், அவர் பிஜேபியோட தொங்கு சதை, அவர் வந்து இணைய மாட்டார். அப்படி இணையதான் தான் மொத்தமாக 2 பேருமே திமுக போயிருப்பாங்க. இல்லை அவர் என்ன சொல்ற, வைத்தியலிங்கம் என்ன சொல்றாரு, அவர் வந்து என்டிஏ கூட்டணி நிலைப்பாடை எடுத்ததுனால தான் வைத்தியலிங்கம் அதிரடியாக இவரை பழி வாங்கணும்னு அங்கே போய் சேர்ந்துருக்காரு. யாரை பழி வாங்கணும்னு? ஓபிஎஸ். இவ்வளோ நாள் இந்த ஆளுக்கோசம் நம்ம அரசியல் பண்ணிட்டு இந்த ஆளை நான் நம்பி வெள்ளமண்டி நடராஜா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தை நம்பி வந்தவர், அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் யார் அந்த ஆள், அவர் இவரை நம்பி வந்தவங்க, மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கத்தை நம்பி வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா யாரால் எடுத்தாங்க? ஓபிஎஸ் நம்பி எடுத்து நீ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இப்போ யாருமே இல்லை நினைக்கிறேன், ஒருத்தர் மட்டும் இருக்காரு, அதுவும் தேனிக்காரர். ஐயப்பன் ஒருத்தர் இருக்காரு. ஐயப்பன் தான். அதனால் ஓபிஎஸ் வந்து பிஜேபி நிலைப்பாடு எடுத்தது தற்கொலைக்கு சமம். அப்போ நீங்கள் அவர் என்னதான் நிலைப்பாடு எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10 எம்எல் தனியாக நின்று தாவேக்கா கூட நிலைப்பாட்டை தான் எடுத்துருக்கணும். மொத்தத்தில் டிடி விதிரன் அவர்களாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாமே தாவேக்கான்னு இவங்க ஆளுங்க, இவங்க ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சிருந்தாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஆட்டம் கொடுக்கலாம். ஆளுக்கு 10 பேர் மட்டும் ஜெயிச்சா போதும். ஆனால் அங்கே இருக்க தொண்டர்களும் தாவேக்கா போதான் விரும்பி இருக்கிறாங்க எல்லாருமே. இன்னைக்கு அதாவது எடப்பாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமட்ட தொண்டர் ஒருத்தனும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் பிரச்சனை. அடிமட்டத்தில் அடியில் இருக்கிற பிரச்சனையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. இவன் வந்து தகுதியான தலைவன் இல்லை எடப்பாடியார். இவன் கூட்டணியில் இருக்கிற யாருமே வெற்றி பெற முடியாது. எடப்பாடியில் வெற்றி பெற முடியாது. இந்த முறை போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றது தம்பி விஜய் சொன்னது 100க்கு 100% உண்மைதான். எடப்பாடி களத்திலே இல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நான் ஏன் பேச வேண்டும்? அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்கிறேன், யாரிடம் சொல்கிறேன். விஜய் எதிர்கட்சி தலைவராக வராரு, இல்லை பெரும்பான்மை ஒரு 80-85 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், ஏடிஎம்கே ஒரு 50 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன், விஜய் தலைமை எதுன்னு எடப்பாடியார் விஜய் தலைமை எது மந்திரி சபையில் இடம் வருவார். என்டிஏ கூட்டணி திமுக வர தீய சக்தி, திமுக வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு ஈஸியாக போய் அங்கே போய் ஒரு துணை முதலமைச்சர் வாங்கி போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், அப்போ டெல்லியில் இப்போ நடந்திருக்கிற ரகசிய பேரமும் அதுதான் நடந்திருக்கு. சிறுபான்மை ஓட்டை வந்து நீங்கள் பிரியுங்கள், நாளைக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், திமுக மேலே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு எப்படி ஒரு பழியை சுமத்திட்டு இவங்க எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. எப்போ? பிஃபோர் எலெக்ஷன் கிடையாது, ஆஃப்டர் எலெக்ஷன் எழுதி வச்சுங்க. இது நடக்குதா இல்லையா? எப்படியும் இது மெஜாரிட்டி வராது இந்த வாட்டி, வராது. திரிசங்க தான் வரும். நாமளையும் போட்டி உறுதி. அதில் சீமான் வெற்றி பெறதே கஷ்டம். 4வது அணி, 2வது அணி, 3வது அணி வந்து யார் இருக்காங்க? எடப்பாடியார். 2வது அணி யார்? தாவேக்கா. இன்றைக்கி திமுக நம்பர் 1 இடத்துல இருக்குது. எல்லா சர்வே சாம்பிள் ரிப்போர்ட்டும் அதுதான் உறுதிப்படுத்துது. இல்லை, நீங்கள் தாவேக்கா 2ஆம் இடத்த கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. கட்சி நான் வந்ததே வந்து பெரிய இதாக இருக்குது. இல்லை, 100% நெறியாளர் சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் அண்ணன் வைத்தியலிங்கத்திட்ட பேசும்போது அண்ணன் வைத்தியலிங்கம் இந்த வார்த்தை தான் சொன்னார், தாவேக்காவுக்கு போகலான்னு பண்டுட்டியார்கிட்ட பேசு. நானும் பண்டுட்டியார் இவங்கெல்லாம் பேசி முடிவு தான் எடுக்கும்போது என்ன பிரச்சனை, செங்கோட்டையன் லைனில் வந்து அண்ணா நானே இங்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இல்லை, நம்மளே ஓரம் கட்டுறாங்க, தயவுசெய்து வராதிங்கன்னு தடுத்தது செங்கோட்டையான். இல்லைன்னா இவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு போகிற மூடில் தான் இருந்தாங்க. அண்ணன் வைத்தியலிங்கமும் அந்த மூடில் தான் இருந்தார். இது உளவுத்துறை கண்டுபிடிச்சி தான் ஐயோ இவங்கெல்லாம் போனால் தாவேக்காவுக்கு வந்து இன்னும் பலம் கூடிடுன்றதுக்காக தான் தளபதி ஸ்டாலின் இறங்கி செந்தில் பாலாஜி அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்தது. இல்லைன்னா இப்போ உறுதியாக தாவேக்காவுக்கு போகிறோம், எல்லாம் தாவேக்காவுக்கு போயிருப்போம். தாவேக்கா வந்து கொஞ்சம் இறங்கி வராதனால செங்கோட்டையன் ஏன் சொன்னாருங்க ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. செங்கோட்டையனுக்கு ஒரு பயம் இருக்குது, தான் இருக்கிற இடத்துல வேறு யாரையும் சேர்க்கவும் மாட்டான் இருந்தாலும். ஓ, அந்த நினைப்பில் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து படிப்பு கம்மி, எஸ்எல்சியோட தாண்டல அவர். அதனால் தன்னோட படிச்சுன்னு பார்த்தா ஏற்கனவே ஆகாது. அப்படி தான் டிஎம்எஸ் இவரெல்லாம் செங்கோட்டை அண்ணன் தான் இப்போ இவரை
இவர் பேர் என்னது பொன்னைய, டிஎம் செல்வ கணபதி, இவங்க எல்லாரையும் காலி பண்ணது செங்கோட்டை ஆனந்த் தான். ஒரு 2 ஆங்கிளில் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே வராது முத்துசாமி எல்லாரையும் காலி பண்ணி அமைச்சது செங்கோட்டை ஆனந்த். இவரோட பச்சு யாரையும் அவர் வச்சுக்க மாட்டார். இப்போ கடைசி தாவேக்காவிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இவர் வரும்போது நான் அவனை கூட்டின்னு வந்துடுறேன், இவனை கூட்டின்னு வந்துடுறேன், என்னால் அதிமுக 2ஆ பிளந்துருன்னு சொல்லிட்டு வந்தார். அந்த கதை நடக்கலைன்னதும் அவர் உரங்கட்டார். அந்த கதை நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. தாவேக்காவோட ஸ்டைல் வேற. இளைஞர்கள் மூவ்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இவர் வயசுக்கு அது போய் எப்படி அதுதான் அவரோட ஜெல் ஆக முடியல. அங்கே இருக்கிற புஷி ஆனந்த் இவரை அக்செப்ட் பண்ண மாட்டான். அதை வச்சுன்னு எடுத்து போய் சேர்த்ததோட சரி, அவன் வந்து எனக்கு பின்னாடி தான்டா நீன்ட்டான். புரோட்டோக்கால்லே 4வது இடமும் 3வது இடமும் தான் இவர் கொடுக்குறாங்க. அவர் எதிர்பார்த்தது விஜய்க்கு அடுத்த சாசனத்தை எதிர்பார்க்குறாரு. அதனால என்ன வைத்தியர் டெய்லி பேசியிருந்தாங்க இவங்க போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம். ஆனால் வராதிங்கண்ணா, எனக்கு எங்கள் மரியாதை இல்லைன்ட்டார். அதை வைத்தியலிங்க அண்ணா என்கிட்ட சொன்னார். மாமா எனக்கு சொன்னார், மாமா என்ன மாமாண்ணா, ஐயோ செங்கோட்டையனை போய் அவஸ்தை பண்ணுங்கிறான், நம்மளே வேற அங்கே போய் நல்லா கம்னர் வைத்தியம் அப்படின்னாரு. அந்த வைத்தியம் இந்த வைத்தியத்தை சொன்னார். நிச்சயமா சார். ஒரு வழியாக என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் ஓரளவு ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தெரியுது. டிடிவி தினகரன் அவர்கள் போகிறாங்க, எல்லாமே வராங்க. இதில் சசிகலா அம்மையாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா படிப்படியாக போகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அது டிடிவி சாரே விரும்ப மாட்டார். அவங்க சித்தியை சேர்ப்பது. ஏன்னா சித்தி கூட யாருக்காருன்னா அவரோட ஜென்ம விரோதி அவங்க தாய் மாமா இருக்கார், திவாகர். அங்கே இருக்கிற சித்தி கூட இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா டிடிவி சார் வெளில போயிடுவார். அப்போ திரு சசிகலா அம்மையார் அவர்களும் இந்த தேர்தல் வந்து சந்திக்கிறதுக்கு ஒருவேளை 2021 என்ன நம்ம நிலைப்பாடை எடுத்தாங்களோ, விலகி நிற்கிறேன், அதிமுக நான் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த நிலைப்பாடை எடுக்க வைப்பாங்க. பிஜேபியே எடுக்க வச்சிடும். அப்போ நிச்சயமாக சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க சின்னம்மா. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெற நன்றி சார். நன்றி, வணக்கம்.